வந்திருக்கவங்களை ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்மத்துல பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கார். ஆமென். ஸோ இந்த இந்த மெசேஜை நீ யூடியூப்ல பார்த்துக்கொண்டலாம். ஒன் வேர்ட் மெசேஜ் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya, hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Man takra hodrbo shidrbi laharaba. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Shekere bele hedraba. Thank you Lord. நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து கொண்டு நான் அந்த மெசேஜுக்கு நேராக டைரக்டா சொல்கிறேன். ஆமென். மாண்டேலா ஹொந்துரபோ ஷிட்ரபிலா ஹந்தரபா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. நீங்கள் ஜெபங்களுக்கு எப்பொழுதும் நீ செவி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. Thank you Father that you are always hear our prayers of Father. Thank you Jesus. உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்துல வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் நாவிலே வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிறவர்கள் நாட் ஓன்லி த ஹியரர்ஸ் ஆஃப் த வேர்ட் பட் டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ஃபாதர். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தாப்பனே. ஆமேன் ஆமேன். யாத்ராகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனை ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பான். பார், என்ன சொல்றாரு? பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். I have made you as a god to Pharaoh. I have made as a god to Pharaoh. இந்த god to Pharaohன்ற வந்து கேஜேவில ஸ்மால் ஜி போட்டிருக்கோம். ஆனா என்கேஜிவி இதெல்லாம் போட்டா கேபிட்டல் ஜியை போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு தேவனை வந்து மோசையை வந்து பார்வோனுக்கு கடவுளா மாத்தி வச்சிருந்தாங்க. ஆமென். ஸோ இன்றைக்கும் தேவன் நம்ம ஒரு அவருடைய ஸ்தானத்திற்கு நம்மளை காட் ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு அவரை நம்ம வந்து வரவேற்கிறார். இஸ் இன்வைட்டிங் அஸ் டு த காட் ஸ்டாண்டர்ட் லைஃப், டு லிவ் அ காட் ஸ்டாண்டர்ட் லைஃப். ஆமென். ஸோ பார்வோனுக்கு தேவன் ஆக்கின பிறகு கடவுள் வந்து அதை 10 வாதைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல 2வது வாதையை வந்து யாத்ராம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகளை என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுன்னு என்றார். நீங்க வந்து உங்க ஜனங்களை எல்லாம் நான் வந்து அனுப்பிடுறேன்ப்பா, ஆனா இந்த தவளையெல்லாம் வந்து எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும்பான்றாரு. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கும்படிய தக்கதாய் அவைகளை உம்மிடத்தில் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரனுக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ணபடி காலத்தை குறித்தும் மேன்மைக்கும் உமக்கே இருப்பதாக என்றான். ஸோ என்ன சொல்றான்னா, பார்வன் வந்து நீங்க இந்த என்னைக்கு வந்து பார்வன்ட்ட வந்து மோசே சொல்றாரு, இந்த டைம் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க, எப்போ இந்த தவளை போட்டுன்ட்டு, இந்த தவளையெல்லாம் எப்போ போட்டு இந்த டைம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவன் நாளைக்கு என்றான். என்னது? நாளைக்கு என்றான். தவளை பிரச்சனை நிறைய இருக்கு, ஆனா இவன் என்ன சொல்றான்னா நாளைக்கு போட்டும் அப்படின்றான். ஸோ என்னன்னா, இன்னைக்கு நம்ம நேரத்துல எந்த சூழ்நிலை பிரச்சனை எல்லாம் பாக்குறோம், God has made us. இப்ப மோசேக்கு சொல்றாரு, you have made me a god to Pharaoh. பார்வோனுக்கு கடவுளா மாத்திட்டாரு. ஆனா பார்வோன் சொல்றான் நாளைக்கு இந்த தவளைகள் போட்டுன்றான். இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு அநேக பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்ம பிரச்சனை வந்து நாளைக்கு சரியான நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாளைக்கு சரியான நினைக்கும். ஆனா ஃபெய்த் வந்து ஃபெய்த் இஸ் நவ் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ். அப்படிதான் வேதம் தெளிவா போட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நவ் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். நவ் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். ஸோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதை வேண்டிக் கொண்டாலும், மார்க் 11:23-24 சொல்லுது, எவனாயிரம் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தண்ணி இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தை அவன் சொன்னபடியே ஆகும். சோ இந்த தவளைகள்லாம் நாளைக்கு போகும்படி கட்டளையிடுறாரு.
ஆனா இந்த நம்ம பிரச்சனை வந்தோன்னே உடனடியாக நம்ம தீர்வை தேவன்ட்ட எதிர்பார்க்கும் போது நோ ஃபெய்த், இன்றைக்கு இப்பொழுதே அற்புதம் நடக்குன்னு எதிர்பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை அநேக அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ம். நேத்து ஒரு 2 பேர் என்ட்ட டெஸ்டிமனி ஷேர் பண்ணாங்க. நேத்து ஒருத்தர் கால் பண்ணி, "சார் 3 மாசமா 3, 4 மாசத்துக்கு மேல எனக்கு வேலையே இல்ல. எனக்கு எந்த ஜாப் போனாலும், இன்டர்வியூ போனாலும் எனக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது" அப்படின்னு சொன்னாரு. நேத்து காலைல ஜெபம் பண்ணேன் அவருக்காண்டி. ஜெபம் பண்ணும்போது ஈவினிங் அவருக்கு வந்து ஸ்கிரீனிங்ட்ட வந்து நேத்து ஈவினிங் அவருக்கு வந்து கால் லெட்டர் வந்துருச்சு. ஸோ என்னன்னா, ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, உடனடியாக தேவனிடத்துல தீர்வு எதிர்பார்க்கணும். உடனடியாக. நம்ம விசுவாசிக்கணும். பார்வோன மாரி நாளைக்கு இந்த தவளையெல்லாம் போட்டும், நாளைக்கு இந்த பிரச்சனை சரியானா போதும் அப்படின்னு நம்ம நினைக்காம, உடனடியாக தேவனிடத்துல இருந்து பதில எதிர்பார்க்க வேண்டும். ஆ சோ தேவன் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சித்தம் எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் செய்றேன் அப்படின்னு கிடையாது. தேவன் சித்தம் உங்களை ஆசீர்வதிப்பதுதான். தேவனுடைய சித்தம் உங்கள வந்து நீங்க நன்றா இருக்கும்படிதான் தேவன் சித்தமா இருக்கிறது. ஆமென். வேதம் தெளிவா சொல்லுது, பிசாசானவன் தான் கொல்லவும், அழிக்கவும் வருகிறான்றி வேற ஒன்றுக்கும் வரான். ஆனா அவனுக்கு ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் பறிமுடைப்படும் வந்தேன்னு இயேசு சொல்றாரு. சோ நீங்க சித்தத்த தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து சுகமாகணும்னு கிடையாது. இல்ல, இல்ல. நீங்க நல்லா இருக்கிறது, வியாதியில இருந்திருக்கிறது வந்து சுகமாகுறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அவர்கள் வாசமா இருக்கிற அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா. சோ நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த விதமான வியாதியும், வேதனையும் சரீரத்துல செயல்படாது. உடனடியாக தேவனுடைய தீர்வு எதிர்பாருங்க. உடனே உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை தேவன் செய்கிற தேவனா இருக்கிறார். அ சோ உங்க இன்னைக்கு யூ நீட் த ஃபெய்த். ஃபெய்த்த வந்து நவ்ல பிராக்டிஸ் பண்ணணும். ஃபெய்த் சொல்லுங்க. ஃபெய்த் இஸ் நவ். ஃபெய்த் இஸ் நவ். சோ தா அ அந்த யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நாளைக்கு என்றால் அப்பொழுது இவன் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படி உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக் கடவது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரனையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். இன்றைக்கு உங்களோட சொல்படி தேவன் இறங்கி காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். வீடுகளின் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகள் குவியல் குவியலாக செத்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை எல்லாமே குவியல் குவியலா செத்து போகிறது. ஆமென். சோ அது வந்து வாதனால துர்நாற்றம் இருந்துச்சு. இன்றைக்கு உங்கள் துர்நாற்றத்து கூட இல்லாம அளவுக்கு தேவன் உங்களுடைய சிம்டம்ஸே இல்லாம உங்க பிரச்சனையை முடிக்க விரும்புகிறார். There will be no traces, says the Spirit of love. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்பட்ட பிறகுதான் தேவன் மறுபடியும் வாதை அனுப்பினார். நம்ம இருதயத்தை கடினப்படுத்தவோ, நம்ம இருதயத்தை குறித்து எந்த விதமான இல்லாமல் நம்மளை தேவன், நம்ம இப்போ ஒரு நியூ கவர்னன்ட்ல இருக்கோம். புது சிருஷ்டியாக தேவன் நம்மளை பார்த்திருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களுடைய சொற்படி தேவன் செய்ய விரும்புகிறார். தேங்க்யூ லார்ட். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்காது. பிரியப்படுகிறார் அவருக்கு அதன் கனியை புசிப்பார்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, யோவான் 10:34, 35 வாசகம். இயேசு அவர்களுக்கு பிரதித்தியமாக, தேவராய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியம் தவறாது இருக்கிறதா? வேத வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா? நீங்க தேவர்களாய் இருக்கிறீர்கள். தேவ வசனத்தை யோவான் 10:35 அப்படிதான் சொல்லுது. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னா நீங்க தேவர்களா இருக்கீங்க. சொல்லுங்க, எனக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கிறது. எனக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கிறது. உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் கடவுள். உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் கடவுள். நீங்க சொன்னா ஓடியே போயிரும். சோ அந்த பவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு.
எக்ஸோசியா பவரை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஃப்ரஹவுண்ட் ரபா ஷிரிபி லஹந்த் ரபா. ஒரு டுனாமிஸ் பவர், ஒரு டைனாமைட் பவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் எண்டு கார்டு போடணும். உங்க பிரச்சனைக்கு யூ ஆர் த ப்ராஃபட் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். நீங்க தான் உங்க பிரச்சனைக்கு எண்டு கார்டு போடணும். நீங்க பிரச்சனையை பேசி பேசி தான் வளர்க்கக்கூடாது. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. வேதவசம் தெளிவா சொல்லுது, இயேசுவின் ரத்தத்தினால நம்முடைய சாட்சியும் வசனத்தினால அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கு ஜெயிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 2:7 வாசிக்கிறேன். அவனை தேவதூர்களும் சற்று சிறியவனாக்கினீர். இதுல ஒழுங்கா சரியான மொழிபெயர்ப்புல ஏலோகமிலும் சற்று சிறியவனா மாற்றினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உங்களுடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனுக்கு அதிகாரமாய் வைத்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலவற்றை உங்கள் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். சகலவற்றை உங்கள் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீபா தீரிபி ஷிதபாலாபா. சகலவற்றை உங்களோட பாதத்துக்கு தேவனை கீழ்ப்படுத்திருக்கிறார். இதே வசனம் தான் சங்கீதம் 8 வருது. மனுஷனை நீ நினைப்பதற்கும் சங்கீதம் 8 வாசிக்கிறோம் பாருங்களேன். மான்தாரா பௌஷிதர்பா 8:82 இதே சங்கீதம் 8 எங்கள் ஆண்டாய கர்த்தர் உம்முடைய நாமம் பூமியின் எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை எங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரு உம்முடைய சத்ருவின் குழந்தைகளை பாலர் வகையில வைத்தீர். 8:4 மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசுவார்க்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூர்களையும் சற்று சிறுவனாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். ஏலோகமே காட்டிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டுகிறேன். தேவன் உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டிருக்கிறார். யூ ஹாவ் மேட் காட் டு ஃபேரோ. ஃபேரோன்றனா எகிப்துல ஈவிலுக்கு தலைவர். ஸோ எல்லா ஈவில்ஸ்க்கும் நீங்க தான் காடாவே இருக்கீங்க. நீங்க என்னைக்கு எண்டு கார்டு போடுறீங்களோ அதுதான் அன்னைக்குதான் எண்டு கார்டு, அன்னைக்குதான் கடைசி நாள். உங்க பிரச்சனைக்கு நீங்க எண்டு கார்டு போட்டீங்கன்னா தட் இஸ் த லாஸ்ட் டே இன் யுவர் லைஃப். எங்க அப்பா ஒரு நாள் திருநெல்வேலியில ஒருத்தவங்களுக்கு ஒரு பிள்ளைக்காண்டு ஜோனு போயிருந்தாங்க. அவங்க அந்த பிள்ளைக்கு எது சாப்பிட்ட பால் குடிச்சா கூட சுகர், டயபெட்டிஸ் சின்ன பிள்ளைக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்க கேட்டாங்க, இது யார் செய்த பாவம்? பெற்றோர் செய்த பாவம், இவங்க செய்த பாவம்னா எங்களை ஏன் தேவன் தண்டிக்கணும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, இப்போ ஒரு ஒரு நாய் நடு வீட்டுல இது பண்ணிருச்சு, ஷிட் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எங்கிட்ட நாய் எந்த சைட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க பாப்பீங்களா, இல்ல நாயை உடனே விரட்டி கூட அதை கிளீன் பண்ணி தூக்கி போட்டுருவீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை எப்படி ஆராய்ஞ்சு அறியாம உடனே தூக்கி எறிகிறக்குரிய வைராக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை உங்கள் தேவன் தருவாராக. ஏற்கனவே அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த உணர்வு உள்ள இருதயத்தை தேவன் தருவாராக. அந்த அவேர்னஸ், தேவனுடைய அவேர்னஸ் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. Manta krahodorbi hantaraba lahofturaba shiraba lahadraba main krahodorbo shidebi lahadraba. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Mendere beshidebi lahaturabo shideba. ரோமர் 5:14 சொல்லுங்க. அப்படி மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமோட மீறுதலை காக்காத பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமா இருந்தால் ரோமர் 5:19 சொல்லும். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியான அநேகர் பாவியலாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியில அநேகரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீர்கள். ஒரு மனுஷனுடைய பாவத்தினமும் ஒரு மனுஷனுடைய மரணம் ஆண்டு கொண்டிருக்கிற, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலின் கொப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது போல அந்த ஆதாமுக்கு பின் வந்தவருக்கு முன் அடையாளமான நான்
அன்றியும் ஒரே மனுஷனை கீழ்ப்படியாமல் அநேகர் பாவிகளாய் கேட்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலால் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மனுஷன் மூலமாக பாவம் மரணம் ஆளுகை செய்தது என்றால் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெய்வீக ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு தெய்வீக ஜீவனை கொடுத்ததால் லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10:19 தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மாந்தா ரபோ ஷுடர்பா லைதேரி ஆண்டரபா ரேஹடர்பி ஆந்தரபா ஷுடர்பா. இந்த ஜூம்ல கனெக்டா இருக்க ஆனிஜிம் அக்காவோட பையனுக்கான ஜூம் ப்ரேயர் பண்ண அடுத்த அன்னைக்கே ஃபீவர் ஸ்டாப் ஆயிடுச்சு. நேற்று டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ தேவன் ஒரு இன்னைக்கு 7 சற்று சிறியதா தேவன் நம்மளை படுத்திருக்கிறார். I mean, you have the authority. You have the divine authority. உங்களுக்குள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ ஆர் மேட் காட். நம்ம வந்து காட்ஸ், நம்ம தேவர்களாக இருக்கிறோம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். தேங்க்யூ லார்டு. உபாவம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்களும் பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். உங்களை எல்லாரும் அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்ல யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷன் போறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்றோம். ஆனா வானத்தையும் பூமியும் படைச்சவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்மள வந்து சொந்த ஜனம்னு சொல்றாரு. அவர் நம்மள சொந்தக்காரன் சொல்றதுல வந்து அவர் வந்து பிரியப்படுறாரு. நீங்க அவருக்கு சொந்த ஜனமா இருக்கீங்க. உபாம் 26:8-18 இதுதான் சொல்லுவார். கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்த உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய் என்று சொல்லியிருக்காரு. எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய். நீங்க அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கீங்க. நம்ம அநேக நேரத்துல ரெக்கமெண்டேஷன் காண்டி நான் அவர் தெரியும் இவனை தெரியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கடவுள் சொல்றா வானத்தை பூமியை படைச்சு சொல்றா நீங்க அவருக்கு சொந்த ஜனமா இருக்கீங்க. ரஹதுல்ல பூர் ஹொடதி ஆந்தரபா ஷுடபாயி. நீங்க அவருக்கு சொந்த ஜனம். மேன் தேங்க்யூ லார்ட். ரஹத்ரபூ ஷுடபா தீரிபி லஹடபா தீரபா ரபா ரபா ரபா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, பின்பு தேவன் தம்முடைய சாயலாம் தம்முடைய ரூபத்தினை மனுஷனை உண்டாக்குமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியில ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆழக்கடவர்கள். உங்களுக்கு ஒரு ஆளுகையை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு ஆளுகையை கட்டளையிடுக. ஆழக்கடவர்கள். You will have a dominion over everything. You have the dominion. தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆளுகையை தேவன் கட்டளையிடுகிறார். நீங்கள் ஆள பிறக்கவில்லை, நீங்க ஆளப்படும்படி பழக்கவில்லை, நீங்க ஆளுகிறவர்களாய் பிறக்கப்பட்டிருக்கிறார். உங்களை யாரும் ஆள முடியாது. வியாதி உங்களை ஆள முடியாது. மரணம் உங்களை ஆள முடியாது. தரித்திரம் உங்களை ஆள முடியாது. கடன் பிரச்சனை உங்களை ஆள முடியாது. வேதம் சொல்லுது கடன் வாங்கினா கடன் கொடுத்தவங்க அடிமையா இருக்கிறானோ. வேதத்துல சொல்லுது நான் ஒன்றுக்கும் நீங்க வந்து கடன் பட்டிருக்க மாட்டீங்க, அன்புக்கு மட்டும்தான் நீங்க கடன் பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. அன்புக்கு மாத்திரம்தான் நீங்க கடன் பட்டிருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ட்ரீமா தூரபா ஷிரபா. எல்லா விதமான கடன் பிரச்சனை இன்றைக்கு ஒரு தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். மாதாலா ஹோட்டோரோபோ ஷடரபா தெரிபியானபா. என் சத்தத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் கடன்ல இருந்து ஒரு பிரத்யட்சமாக ஒரு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு. 2 நாள் நேத்துக்கு முன்னாடி வந்து உனக்கு கால் பண்ணாரு. அவர் சொன்னேன் பிரதர் நீ கடன் வாங்க, அவர் வந்து நான் கொஞ்சம் கடன்லாம் இருந்துச்சு, நீ கடன் வாங்குவேன்னு முடியும் அவர்கிட்ட சொன்னேன். பிரதர் லோன் ஹவுசிங் லோன் தான் ப்ரோ எனக்கு கடன் இருக்கு, கவர்மெண்ட் பேங்க்ல தான் கடன் இருக்கு. இல்ல பிரதர் நீங்க வந்து பேங்க்குக்கு அடிமையா தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு.
அப்படி சொல்லிட்டு போன ஒரு ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி அவர்ட்ட 9, 10 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். "நீ கடன் வாங்க இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன். கடன் அடைப்பேன்" அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுங்க பிரதர் அப்படின்னேன். அவரு என் பேச்ச அப்படியே கேட்டு, "நான் கடன அடைக்கிறேன் பிரதர். எனக்கு கர்த்தர் உதவி செய்வார்ன்னு" சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் மனசு மாறி கேட்டாரு. சரி நான் ஜெபம் பண்றேன் பிரதர் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணேன். நேத்துக்கு முன்னாடி அவர் வீட்ல வந்து நேத்து கால் பண்ணி சொன்னாரு. பிரதர் நான் அந்த கடன அடைச்சுட்டேன். அந்த ஹவுஸ் டாக்குமெண்ட்ட திருப்பிட்டேன் அப்படி சொன்னாரு. அ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷம் பெண்டிங் இருக்கிறத சீக்கிரம் முடிச்சாரு. ம். அவர் நார்மல் சாலரிஸ்ட் பெர்சன் தான். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பணம் வந்துச்சு. நான் சொல்றேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்த தேவன் பணத்தை கட்டளையிடுகிற தேவனா இருப்பார். உங்க வாழ்க்கையில யூ ஆர் மேட் காட் டூ ஃபாரோ. நீங்கள் கடனுக்கு நீங்க தான் கடவுளா இருக்கீங்க. உங்களுடைய எல்லா கடனும் இன்றைக்கு ரத்தாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். மான்டா ரபௌ ஸ்துரபோ ரிஹல் ரபி ஆண்டரபா. ஃபெய்த் இஸ் நவ். ஃபெய்த் இஸ் நவ். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, "அ நீங்க வந்து கேன்சர் போகுமா இயேசுவின் நாமத்துல? உடனே போகும். ₹1,00,00,000 கடன் போகுமான்னு கேட்டாங்கன்னா, அத யோசிக்கிறாய்ங்க. என்ன மேட்டர்ன்னா, அதுக்காண்டி நீ கடன் வாங்கிட்டு ₹1,00,00,000 கர்த்தர் போக வைப்பார்ன்னு நெனைக்காதீங்க. இல்ல தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இருக்க கடன அடைக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வார். இனிமேல் நீ கடன் வாங்கக்கூடாது. ஒரு தீர்மானிக்கணும். கடனே நான் வாங்க மாட்டேன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு தீர்மானம் எடுக்கணும். ம். ஸோ எப்படி வியாதிக்குலருந்து ஒரு டிசீஸா பார்க்குறேனோ, கடன் ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ்லருந்து வெளிய வரும்படி தேவன் விரும்புகிறார். நீங்க யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். வேத வாசகம் தெளிவா சொல்கிறது, அவருடைய அன்பின் குமார் ராஜ்யத்தில இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலாகி, தம்முடைய அன்பின் குமார் ராஜ்யத்தில் உட்படுத்தியிருக்கிறார். கடன் வாங்குனா கடன் கொடுத்தவன் அடிமை. நீங்க அடிமையாக நீங்க ஒரு நாளும் இருக்க மாட்டீங்க. ம். நீங்க தினைக்கும் சொல்லுங்க, நான் அடிமையாகல இல்ல, நான் ஆளப் பிறந்தவன். நான் ஆளப் பிறந்தவன். நான் ஆளப் பிறந்தவன். நான் யாருனாலும் ஆளப்பட மாட்டேன். நான் யாருனாலும் ஆளப்பட மாட்டேன். ம். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். தேங்க் யூ லார்ட். நீங்க ஆளுகை எனக்கு குடுத்திருக்கிறார். நான் அவரோட கூட கூட நான் உன்னதத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். அவரோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அந்த ஆளுகையை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அவர் தேவன் உங்களுக்கு ஆளுகை தர தேவனா இருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. மான்டாரபோ ஷிரபா. சகரியா 8:15 கர்த்தர் சொல்றார். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். திரும்ப நினைத்தேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவன் அவர் திரும்ப நினைக்கிறார். அ கடன் வாங்கி தேவனுடைய சத்தத்த கேட்காம கடன் வாங்கி மாட்டிக்கிட்டீங்களா? இட்ஸ் ஓகே. பட் இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆகும்படி தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். தேவன் உங்கள் மேல் நினைவா இருக்கிறார். யூ ஆர் மேட் காட்ஸ் அ யூ ஆர் மேட் காட் டூ ஃபாரோ. உங்க கடனுக்கு நீங்க தான் எண்டு கார்டு போடணும். உங்கள் வியாதிக்கு நீங்க தான் எண்டு கார்டு போடணும். தீர்மானிங்க. இன்றைக்கு தீர்மானிங்க. இன்னைக்கு அவர் தீர்மானிக்கக்கூடிய பலத்த அவர் கட்டளையிடுவாராக. உங்கள் வியாதிக்கு எண்டு கார்டு, உங்கள் கடனுக்கு, உங்கள் தனிமைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு எண்டு கார்டு போடுங்க. ஆ ஸோ மரணமும், ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. அதில் பிரியப்படுகிற கனியை புசிப்பார்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பும் தன் நாவை பொல்லாப்புக்கும் தம் இருதயத்தை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா. ஸோ நல்லதா தீர்மானிங்க. பேசின மாரி நீங்க வாய திறந்து பேசின மாரியும், அதே மாரி வாழ பழகுங்க. தீர்மானம் எடுக்கிற பாருங்க. உங்க தீர்மானத்துல தேவன் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். எடுக்கிற தீர்மானத்துல அவர் உண்மை உள்ளவரா இருப்பார். ஆமென். ஸோ சில பேருக்கு வந்து விசுவாசம் வந்து கடுகளவு விசுவாசம் தான் போதும். ஆனா பூசணிக்காய் சைஸ் அவிசுவாசம். இந்த கடன் எப்படி போகும்? நான் சொல்றேன். பயங்கரமா திருங்க. எனக்கு கடன் ரத்தாகும். எனக்கு கடன் ரத்தாகும் என்று நல்லா தீர்மானம் எடுங்க. அ ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு கொண்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வாங்க. அப்படின்னு கேளுங்க. நிச்சயமா அது உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை உபாமா ஒரே வசனத்தை காட்டி முடித்து உபாமா at the leading of the Holy Spirit. Mantiri bi hantarabo shanda la baturaba. Thank you Jesus. உபாமா 8ஆம் அதிகாரத்துல
18ஆம் வசனத்துல, உன் தேவன கர்த்தரையே நினைப்பாய். அவர் உன் பிதாக்கள் ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளுக்கு உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்குன பலனை, இங்கிலீஷ்ல பவர்னே போட்டிருக்கு, உங்களுக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணுடைய பலனை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக்கா. இட் கிவ்ஸ் த பவர் டு கெட் வெல்த். இன்றைக்கு அந்த பவரை எதிர்பாருங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமை என் வாழ்க்கையில உண்டாவதாக. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வல்லமையில் என் வாழ்க்கையில உண்டாவதாக. சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு பிசினஸ்கள் உண்டாகும். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உண்டாகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஸோ அந்த பிரதர் கடைசியா முடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு சாலரிஸ்ட் பர்சன் தான். ஆனா 3 லட்ச ரூபாய் கடனை கட்டி முடிச்சாரு. கடைசி இதுதான் கட்டிட்டு என்கிட்ட சொன்னாரு, பிரதர் கடைசி நான் கட்டின அமௌண்ட் வந்து 3.5 lakhs பிரதர் அப்படின்றாரு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பிரதர் என் மனைவி வந்து எனக்கு தெரியாம என் பர்த்டேக்கு 2 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருந்தாங்க. என் பர்த்டேக்கு தரேன்னாங்க. நான் உங்களோட வார்த்தையை கனம் பண்ணி, நீங்க சொன்ன வார்த்தையை கனம் பண்ணி அந்த 2 லட்ச ரூபாய், நான் அதுக்கப்புறம் ஒரு 2.5 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். எல்லாத்தையும் போட்டு இந்த கடனை முடிச்சுட்டு வெளியே வரணும் காரணா 3.5 லட்ச ரூபாய் நான் முடிச்சேன் பிரதர் அப்படின்றாரு. நான் சொல்றேன், இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உங்களுக்கு பணத்தை தேவன் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். அவங்க எப்படி பணத்தை சேர்த்தாங்கன்னா, அவங்க டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க ஒய்ஃபு. அந்த டியூஷன் பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் ஹஸ்பண்டுக்காண்டி வச்சிருந்தாங்க, இவருக்கே தெரியாம. ஆனா அந்த கடனை வந்து முடிக்கணும்னு தோணும் போது அந்த பணம் அவங்களுக்கு அந்த பணம் அவங்களுக்கு அந்த அந்த ஞாபகம் வந்து அந்த பணத்தை அடைச்சாங்க. ஸோ காட் கேன், இது வந்து ஒரு ஒரு ஒன் வே. காட் கேன் யூஸ் எனி வே டு பிரிங் மணி. ஸோ ஹி கிவ்ஸ் த பவர் டு கிரியேட் கெட் த வெல்த். இன்றைக்கு அந்த பவரை உங்கள் வாழ்க்கையில் நான் பேசுறேன். நிச்சயமா அந்த பவர் உங்களுக்கு உண்டாகும். உங்களோட கடனுக்கும் உங்களோட வியாதிக்கும் நீங்கள் தான் தேவனாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் தேவனாக இருக்கிறீர்கள். ஆமே. நான் ஜபத்தை செய்கிறேன், முடிக்கிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ரஃப் ரஹுந்தரபோ ஷிட்ரபி கரபா தேரபி ஆண்டரபோ ஷிட்ரபி கரபா லேமான் துரபோ ஷிட்ரபா. தேவனுடைய ஜீவன் இவளை ஆளுகை செய்வதாகன்றான் செபிக்கிற ஆண்டவரே. மாந்திரபோ இதோ மறித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. உயிரோடு இருக்கிற தேவன் என்று, உயிருள்ள தேவன் இவர்கள், நீர் இவர்கள் கூட இருப்பீர் என்று நிரூபிப்பீராக என்றான் செபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஐ ப்ரே தட் உம்முடைய கிரியை இவர்கள் வாழ்க்கையை உண்டாவதாக. லார்ட், இவர்கள் வாழ்க்கையில உம்முடைய நன்மைகள் இவர்கள் வாழ்க்கையில உண்டாயிருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ். டிவைன் இன்டர்வென்ஷன் உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருப்பதாக என்றான் செபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லா கடன்களுக்கும் ஒரு விடுதலை உண்டாவதாக. எல்லா வியாதியில இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீ செய்யறக்கா செபிக்கிற ஆண்டவரே. என்னோட சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்த மொழியும் தெய்வ கிருபை உண்டாயிருப்பதாக. தேவட கிருபை உண்டாயிருப்பதாக. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு டொமினியன் பவர் உண்டாவதாக, ஒரு ஆளுகரை பவர் உண்டாவதாக என்றான் செபிக்கிற ஆண்டவரே. யூ கிரியேட் த பவர் டு கெட் த வெல்த் ஆஃப் ஃபாதர். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர் உண்டாவதாக, ஒரு டுனாமிஸ் எக்ஸோஷியா பவர். லெட் them feel the power, the presence of God our Father. In Jesus mighty name I pray. Amen, amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் உங்க வாயை திருப்தி ஆக்குவார். கழுவுக்கு சமணம் உங்க வயதை திரும்ப வாழ வைது போல ஆகிறது. எல்லாரும் கரங்களை எப்படி எடுத்து, ஐ வாண்ட் டு பிளஸ் யூ விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் உங்களை தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீபா ஷிட்ரபி லஹரபோ தேரபி ஆன்சபா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உண்மையில் கிருபியா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.